வணக்கம். தமிழ்நாடு அரசு சமச்சீர் கல்வி புதிய பாடநூல் 3ஆம் வகுப்பு அறிவியல் முதல் பருவம் அலகு 2 பருப்பொருள்களின் நிலைகள். கவனிப்போமா? தராசை எடுத்துக்கொள்ளவும். அதன் ஒரு தட்டில் காற்றடைக்கப்பட்ட கால்பந்து ஒன்றையும் மற்றொரு தட்டில் காற்று அடைக்காத கால்பந்து ஒன்றையும் வைக்கவும். என்ன நடக்கிறது? காற்றடைக்கப்பட்ட பலூன் உள்ள தட்டு கீழே இறங்கும். ஏனென்றால் காற்றிற்கு நிறை உண்டு. உங்களுக்கு தெரியுமா? காற்று என்பது ஒரு கலவை. காற்று வீசும்போது அதனை நாம் உணரலாம். தொங்கும் அட்டை தயாரிப்போமா? 1. 15 சென்டிமீட்டர் மற்றும் 10 சென்டிமீட்டர் நீளம் அகலம் கொண்ட அளவுள்ள 3 துண்டுகளாக ஒரு சார்ட் அட்டையை வெட்டவும். 2. ஒவ்வொரு அட்டையிலும் திண்ம, திரவ, வாயு பொருட்களின் பண்புகளை தனித்தனி அட்டைகளில் எழுத வேண்டும். 3. பண்புகளுக்கு ஏற்ற படங்கள் சில வரைந்து கொள்ள வேண்டும். 4. வண்ண வண்ண கோடுகள் போட்டு அழகுபடுத்த வேண்டும். 5. அனைத்து அட்டைகளையும் பெரிய சார்ட்டில் ஒட்ட வேண்டும். உங்களது தொங்கும் அட்டை தயார். பருப்பொருள்களின் நிலைகள். திண்மம், திரவம், வாயு. பருப்பொருள்களின் பண்புகள். திண்மம் நிறை, வடிவம் உண்டு, இடத்தை அடைத்து கொள்ளும். திரவம் நிறை உண்டு, வடிவமில்லை, அவை இருக்கும் கலனின் வடிவத்தை பெறும், இடத்தை அடைத்து கொள்ளும். வாயு நிறை உண்டு, வடிவமில்லை, இடத்தை அடைத்து கொள்ளும், இவை அனைத்து திசைகளிலும் பரவும். இதுபோன்று சார்ட்டில் வெட்டி ஒட்டி எழுதி தயார் செய்ய வேண்டும். கலந்துரையாடுவோமா? தரையில் வைக்கப்பட்ட கல் தானாக நகருமா? 2. குவளையில் உள்ள நீரினை தரையில் ஊற்றும்போது ஏதேனும் ஒரு திசையில் மட்டும் பாயுமா அல்லது எல்லா திசையிலும் பாயுமா? 3. காற்றடைக்கப்பட்ட பலூனை ஊசி கொண்டு குத்தும்போது காற்று மிக வேகமாக வெளியேறுமா அல்லது எவ்வாறு வெளியேறும்? 4. பாத்திரம் முழுவதும் நீரை நிரப்பி அதன் மேற்பரப்பில் உங்களது கைகளை கொண்டு அழுத்த வேண்டும். நீ எப்படி உணர்கிறாய்? 2.3 வெப்பப்படுத்துவதற்கு பயன்படும் அல்லது பயன்படாத பொருள்கள். படத்தை கவனித்து நீ என்ன காண்கிறாய் என எழுதுக. மரக்கட்டை, இலைகள், காகிதம். டேஸ் எரிகிறது. எது எப்பொருள் எரிகிறது? பொருளின் பெயரை இங்கு எழுத வேண்டும். இந்த படத்தில் எந்த பொருள் எரிகிறது? 3வது படத்தில் எந்த பொருள் எரிகிறது? படங்களை கவனித்து உரிய விடையை மேலே அடைப்புக்குறிக்குள் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தைகளிலிருந்து பொருத்தமானவற்றை தேர்வு செய்து எழுதவும். எரிபொருள்கள். காகிதம், கட்டை, காய்ந்த இலைகள், கரி மற்றும் துணி போன்றவை எரியக்கூடியவை. மண்ணெண்ணெய், பெட்ரோல், டீசல் போன்றவைகளும் எரியக்கூடியவையே. சமையல் எரிவாயு, சாண எரிவாயு போன்றவை வாயு எரிபொருள்களாகும். பொருள்களை எரிக்கும்போது வெப்பத்தை கொடுக்கின்றன. ஆனால் ஒரு சில பொருள்கள் எரிக்கும்போது மிக குறைவான அளவு வெப்பம் வெளியேறுகிறது. எனவே இவை வெப்பப்படுத்துவதற்கு பயன்படுவதில்லை. ஒரு சில பொருள்களை எரிக்கும்போது அவை அதிக அளவு வெப்பத்தை கொடுக்கின்றன. இவற்றை வெப்பப்படுத்துவதற்கு பயன்படுத்திக் கொள்கிறோம். இப்பொருள்களுக்கு எரிபொருள்கள் என்று பெயர்.
திண்ம எரிபொருள் நிலக்கரி, கரி, மரக்கட்டை, சாணம் போன்றவை திண்ம நிலையில் உள்ள, அதாவது திட நிலையில் உள்ள எரிபொருட்கள். வாயு எரிபொருள் சாண எரிவாயு, சமையல் எரிவாயு. திரவ எரிபொருள் மண்ணெண்ணெய், தாவர எண்ணெய், அதாவது விளக்கெண்ணெய், எள் எண்ணெய் போன்றவை. பெட்ரோல், டீசல் போன்றவை அனைத்தும் திரவ நிலையிலுள்ள எரிபொருட்கள் ஆகும். உங்களுக்கு தெரியுமா, போக்குவரத்து சாதனங்களிலும் சமைக்கவும் எரிபொருளாக மின்னாற்றல் பயன்படுகிறது. பொறுத்துக: திரவ எரிபொருள், வாயு எரிபொருள், திண்ம எரிபொருள். இந்த 3 நிலையிலுள்ள எரிபொருட்களுக்கும் பொருத்தமான விடையை அருகிலுள்ள படங்களிலிருந்து பொருத்த வேண்டும்.